Eighth question. The system of equations x plus 2x square plus 3xy plus 0 into y is equal to 6. Second equation 2x plus x square plus 3 into xy plus y is equal to 5. Third equation x minus x square plus 0 into xy plus 1 into y is equal to 7. Option A has solution in rational numbers. Option B has solution in real numbers. Option C has solution in complex numbers. Option D has no solution. இந்த மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்யூஷன் நம்மளுக்கு ரேஷனல் நம்பர்ஸ்ல வருதா, ரியல்ல வருதா, இல்ல காம்ப்ளெக்ஸ்ல வருதா, இல்ல சொல்யூஷனே இல்லாம இருக்கான்றது ஆப்ஷன். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் ஜூன் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இத்தனை நீங்க கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி ஹாஸ் நோ சொல்யூஷன். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப செக் பண்ணலாம். எய்த் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். எய்த் கொஸ்டின்ல இருக்க ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். எக்ஸ் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 3xy 0 into y 0 போட்டுட்டதுனால அது எழுத வேண்டாம், ஈக்குவல் டு 6. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus x square plus 3xy plus y is equal to 5. தேர்ட் ஈக்குவேஷன் x minus x square plus y is equal to 7. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுத்துக்கும் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பிளஸ் 2 into தேர்ட் ஈக்குவேஷன் போட்டீங்கன்னாக்கா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 3x plus 3xy plus 2y is equal to 20. அதே மாதிரி 2 into second equation minus first equation போட்டீங்கன்னாக்கா ஆன்சர் 3x plus 3xy plus 2y is equal to 4. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 2x plus x square plus 3xy plus y is equal to 5. இதுல தேர்ட் ஈக்குவேஷன்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we get 3x plus 3xy plus 2y is equal to 20 ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3x plus 3xy plus 2y is equal to 4. இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஆனா பார்க்கும்போது இதுல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 3x plus 3xy plus 2y, அது மாதிரி அடுத்ததுலயும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல 3x plus 3xy plus 2y என்ன இருக்கு. ரைட் சைடு மட்டும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன இருக்கு 20, செகண்ட்ல வந்து 4. அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாக்கா நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே மைனஸ் பண்ணா கூட லெஃப்ட் சைடு 0 வரும், ரைட் சைடுல நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா கூட 16 ஆன்சர் கிடைக்கும். சோ நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வராது. ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன், பட் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு வேற வேறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கதும் 20, செகண்ட் இருக்கிறதும் நமக்கு ரைட் சைட் 20 இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா கூட சொல்யூஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷன்ல 20 இருக்குது அண்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா 4 இருக்கு ரைட் சைட்ல. ஆனா லெஃப்ட் சைட்ல ரெண்டுமே சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. சோ நமக்கு இந்த ஈக்குவேஷனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியாத மாதிரி இருக்கறனால there is no solution exist. So option D has no solution அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர்.